Hi goodies! You are watching Kuttima TV. ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு ஆற்றங்கரையில் நடந்து கொண்டிருந்தது. சிறு சிறு கற்களைத் தாண்டி மணலைக் கடந்து அது மெதுவாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் திடீரென்று அது வழுக்கி ஆற்றில் விழுந்துவிட்டது. ஐயோ ஐயோ, காப்பாற்றுங்கள் என்று தத்தளித்தது. அது தண்ணீரில் மூழ்காமல் தப்பிக்க போராடிக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஒரு பெரிய பசுமையான மரத்தின் கிளையில் ஒரு அழகான புறா அமர்ந்திருந்தது. அது எறும்பு தண்ணீரில் சிக்கியதை பார்த்தது. புறா நினைத்தது, அந்த சிறிய எறும்பு தண்ணீரில் மூழ்கப் போகிறது, நான் ஏதாவது செய்ய வேண்டும். அது உடனே ஒரு பச்சை இலையை தன் அலகால் பறித்து ஆற்றில் போட்டு விட்டது. அந்த இலை நீரில் மிதந்தது. எறும்பு அதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தது. அது கஷ்டப்பட்டு கொண்டே அந்த இலைமேல் ஏறிக்கொண்டது. ஹா, உயிர் காப்பாற்றப்பட்டது என்று எறும்பு மகிழ்ச்சியடைந்தது. சில நாட்கள் கழித்து ஒரு வேட்டைக்காரன் காட்டு வழியில் நடந்தான். அவன் கையில் வில், அம்பு. அவன் பார்வை அந்த புறாவை குறித்தது. இந்த புறாவை பிடிக்கிறேன் என்று நினைத்து வில் இழுத்தான். அந்த நேரத்தில் தரையில் இருந்த அந்த எறும்பு பார்த்தது. இவன்தான் எனக்கு உயிர் காப்பாற்றிய புறா, இப்போது அவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தது. எறும்பு மெதுவாக வேட்டக்காரனின் கால்விரலில் ஏறி கடித்துவிட்டது. ஐயோ என்று வலியால் வேட்டக்காரன் கத்தினான். வில் அவன் கையிலிருந்து கீழே விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்ட புறா பறந்து வானில் பறந்துவிட்டது. புறா நிம்மதியாய் நினைத்தது, அந்தச் சிறிய எறும்பே என்னை காப்பாற்றியது. எறும்பும் மகிழ்ச்சியுடன் சொன்னது, நீ எனக்கு உதவினாய், நான் உனக்கு உதவினேன். நாம் தான் உண்மையான நண்பர்கள். குட்டீஸ், நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும். புறா எறும்பை காப்பாற்றினது போல எறும்பும் புறாவை காப்பாற்றியது. நம்மால் முடிந்த உதவியைச் செய்தால் ஒரு நாள் அது நமக்கே திரும்ப வரும். இன்னும் அழகான கதைகள் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.